ஏப்பம் என்பது உதரவிதானத்தின் தன்னிச்சையான சுருக்கங்கள் ஆகும். இது மார்பையும் வயிற்றையும் திரிக்கும் தசையாகும். இதைத் தொடர்ந்து குரல்வளை விரைவாகவும் சத்தமாகவும் மூடப்படுகிறது. இந்த மூடல் நுரையீரலுக்கு செல்லும் காற்றோட்டத்தை நிறுத்துகிறது. சில நிமிடங்கள் நீடிக்கும் குறுகிய அத்தியாயங்கள் பொதுவானவை என்றாலும், விடாப்பிடியான ஏப்பம் 2 நாட்களுக்கு மேல் அல்லது 1 மாதம் கூட நீடிக்கும். விடாப்பிடியான அத்தியாயங்கள் அரிதாக இருந்தாலும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் மற்றும் ஆண்களிடம் அடிக்கடி காணப்படுகின்றன. சரியான காரணம் பெரும்பாலும் தெளிவாக இல்லை, ஆனால் மருத்துவர்கள் இது சுவாச தசைகளை கட்டுப்படுத்தும் நரம்புகள் அல்லது மூளை பகுதிகளின் எரிச்சலை உள்ளடக்கியது என்று நம்புகிறார்கள். குறுகிய ஏப்பங்களுக்கு பெரும்பாலும் வெளிப்படையான காரணம் இல்லை, ஆனால் பல்வேறு காரணிகளால் தூண்டப்படலாம். குறுகிய ஏப்பங்களுக்கான பொதுவான தூண்டுதல்களில் வயிறு உப்பிசம், மது அருந்துதல் அல்லது சூடான அல்லது எரிச்சலூட்டும் பொருட்களை விழுங்குதல் ஆகியவை அடங்கும். சிரித்தல், பேசுதல், சாப்பிடுதல் மற்றும் குடித்தல் ஆகியவையின் கலவையால் இவை பெரும்பாலும் சமூக சூழல்களில் நிகழ்கின்றன. கூடுதலாக ஹைப்பர் வென்டிலேஷன், இது இரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவை குறைக்கிறது. இது இந்த தன்னிச்சையான சுருக்கங்களுக்கும் வழிவகுக்கும். விடாப்பிடியான ஏப்பங்கள் தீவிரமான அடிப்படை நிலைமைகளை குறிக்கலாம். நிமோனியா, மார்பு அல்லது வயிற்று அறுவை சிகிச்சை அல்லது சிறுநீரக செயலிழப்பு காரணமாக இரத்தத்தில் கழிவுப் பொருட்கள் குவிதல், யூரிமியா என அழைக்கப்படுகிறது காரணமாக உதரவிதானத்தின் எரிச்சல் ஏற்படலாம். ஒரு தீவிரமான காரணம் கண்டறியப்பட்டால் பிரச்சனை தீர்க்கப்படும் வரை ஏப்பம் பொதுவாக நீடிக்கும். அரிதாக மூளையின் சுவாச மையத்தை பாதிக்கும் மூளைக்கட்டி அல்லது பக்கவாதம் ஏப்பத்தை ஏற்படுத்தும். இந்த வழக்குகள் குறிப்பாக நிறுத்த கடினமாக இருக்கும் மற்றும் நோயாளிக்கு உடல் ரீதியாக சோர்வை ஏற்படுத்தும். விடாப்பிடியான ஏப்பம் ஒரு குறிப்பிடத்தக்க உடல்நல பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கக்கூடும் என்பதால் மருத்துவ மதிப்பீடு பெரும்பாலும் அவசியம். குறுகிய அத்தியாயங்களுக்கு மருத்துவ மதிப்பீடு தேவையில்லை என்றாலும் சில எச்சரிக்கை அறிகுறிகள் உடனடி கவனம் தேவை. தலைவலி, பலவீனம், உணர்வின்மை அல்லது சமநிலை இழப்பு போன்ற நரம்பியல் அறிகுறிகள் இதில் அடங்கும். இந்த எச்சரிக்கை அறிகுறிகள் இல்லாமல் ஏப்பம் 2 அல்லது 3 நாட்களுக்கு மேல் நீடித்தால் மதிப்பீட்டிற்காக நீங்கள் இன்னும் மருத்துவரை அணுக வேண்டும். மதிப்பீட்டின் போது மருத்துவர்கள் அறிகுறிகள், மருத்துவ வரலாறு மற்றும் ஏப்பத்தின் கால அளவு பற்றி விசாரிக்கிறார்கள். அவர்கள் முயற்சித்த தீர்வுகள், சமீபத்திய நோய்கள், அறுவை சிகிச்சைகள் மற்றும் இரைப்பை அழற்சி, விழுங்குவதில் சிரமம், இருமல், காய்ச்சல் அல்லது மார்பு வலி பற்றி கேட்பார்கள். அவர்கள் மது பயன்பாட்டையும் ஆராய்ந்து விரிவான நரம்பியல் பரிசோதனை செய்வார்கள். ஒரு பொதுவான உடல் பரிசோதனை கடுமையான தசை மற்றும் கொழுப்பு திசு இழப்பு போன்ற நாள்பட்ட நோயின் அறிகுறிகளை கண்டறியலாம். குறுகிய ஏப்பங்களுக்கு பொதுவாக சோதனை செய்யப்படாவிட்டாலும் தீவிரமான அடிப்படை உடல்நல பிரச்சனைகளை நிராகரிக்க விடாப்பிடியான சந்தர்ப்பங்களில் அல்லது எச்சரிக்கை அறிகுறிகள் இருக்கும்போது இது பரிந்துரைக்கப்படுகிறது. ஆரம்ப கண்டறியும் சோதனைகளில் பொதுவாக இரத்த பரிசோதனை, மார்பு எக்ஸ் கதிர்கள் மற்றும் எலக்ட்ரோகார்டியோகிராஃபி அல்லது இசிஜி ஆகியவை அடங்கும். மேலும் சோதனை நோயாளி அனுபவிக்கும் பிற அறிகுறிகளால் வழிநடத்தப்படுகிறது. ஆரம்ப சோதனைகள் ஒரு காரணத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் மருத்துவர்கள் மூளையின் எம்ஆர்ஐ அல்லது மார்பின் சிடி ஸ்கேன் செய்ய உத்தரவிடலாம். ஏப்பத்திற்கு சிகிச்சை அளிப்பதற்கான மிகவும் பயனுள்ள வழி அடிப்படை கோளாறை நிவர்த்தி செய்வதாகும். எடுத்துக்காட்டாக, மருத்துவர்கள் நிமோனியாவுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை அல்லது இரைப்பை அழற்சி நோய்க்கு புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்களை பரிந்துரைக்கலாம். பெரும்பாலான குறுகிய ஏப்பங்கள் தானாகவே சரியாகிவிடும், ஆனால் இதற்கிடையில் முயற்சி செய்ய பல்வேறு பாதுகாப்பான வீட்டு வைத்தியங்கள் உள்ளன. பல வீட்டு வைத்தியங்கள் இரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன, அதாவது மூச்சை பிடித்துக் கொள்வது அல்லது காகிதப் பையில் ஆழமாக சுவாசிப்பது. இந்த முறைகள் பெரும்பாலும் சற்று பயனுள்ளதாக இருந்தாலும் அவை பொதுவாக பாதுகாப்பானவை. இந்த எளிய நுட்பங்கள் குறுகிய எரிச்சலூட்டும் அத்தியாயங்களை நிர்வகிக்க ஒரு ஊடுருவாத வழியை வழங்குகின்றன. மற்ற நுட்பங்கள் மூளையிலிருந்து வயிற்றிற்குச் செல்லும் வேகஸ் நரம்பை தூண்டுவதில் கவனம் செலுத்துகின்றன. இவற்றில் தண்ணீர் வேகமாக குடிப்பது, உலர் ரொட்டி அல்லது தானிய சர்க்கரையை விழுங்குவது, நாக்கை மெதுவாக இழுப்பது அல்லது குமட்டலை தூண்டுவது அடங்கும். சிலர் நரம்பு தூண்டுதல் மூலம் ஏப்பத்தின் பிரதிபலிப்பை தடுக்க கண்களை மெதுவாக தேய்க்கவும் பரிந்துரைக்கின்றனர். காரணத்தை எளிதில் சரிசெய்ய முடியாத விடாப்பிடியான ஏப்பங்களுக்கு மருத்துவ சிகிச்சை முக்கியமாகிறது. குளோர்ப்ரோமசின், பாக்லோஃபென், மெட்டோக்ளோப்ரமைடு மற்றும் காபாபென்டின் உள்ளிட்ட பல மருந்துகள் மாறுபட்ட வெற்றியை பெற்றுள்ளன. வீட்டு வைத்தியம் மற்றும் முதன்மை காரணத்தை நிவர்த்தி செய்வது நிவாரணம் அளிக்க தவறும்போது இந்த மருந்து தலையீடுகள் பெரும்பாலும் அடுத்தபடியாகும்.
மருந்துகள் தோல்வியுற்றால் மருத்துவர்கள் உதரவிதானத்தின் சுருக்கங்களை கட்டுப்படுத்தும் ஃபெரினிக் நரம்புகளை உள்ளூர் மயக்க மருந்து மூலம் செலுத்தலாம். வெற்றிகரமான தடுப்புக்கு பிறகு ஏப்பம் திரும்பினால் ஃபெரினிகோடோமி எனப்படும் அறுவை சிகிச்சை நரம்பை வெட்டுவதற்கு செய்யப்படலாம். இருப்பினும் இது எப்போதும் நிரந்தரமான குணத்தை உத்தரவாதம் செய்யாது. சுருக்கமாக, ஏப்பத்திற்கான காரணம் பொதுவாக அறியப்படாத நிலையில் விடாப்பிடியான அத்தியாயங்கள் ஒரு தீவிரமான அடிப்படை கோளாறை குறிக்கலாம். காரணம் எப்போதும் கண்டறியப்படாவிட்டாலும் நீண்டகால சந்தர்ப்பங்களுக்கு மருத்துவரின் மதிப்பீடு பரிந்துரைக்கப்படுகிறது. பல வைத்தியங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு தனிநபருக்கும் மற்றவர்களை விட சந்தேகத்திற்கு இடமின்றி சிறந்ததாக எதுவும் நிரூபிக்கப்படவில்லை.